சென்னை ஏசிஆர் உத்தண்டியில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். பிரச்சனை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? அபிநயா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் அடுத்த உத்தண்டி நயனார் குப்பம் மற்றும் உத்தண்டி நயனார் காலனி இரு பகுதிகளிலும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 100 வருடங்களாகவே இவர்கள் தலைமுறையாக தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கான ஒரு இடத்தில்தான் அவர்கள் இறந்தால் அந்த உடல்களை புதைக்கும் இறப்பதற்கான ஒரு இடமாக மாற்றி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த இடங்களை கடந்த 100 வருடங்களுக்கு முன்னதாகவே வி வெங்கட சுப்பிரமணியம் என்பவர் அவர் வாங்கிவிட்டதாகவும் அவருடைய வாரிசான அவருடைய மகள் சங்கீதா என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் இந்த உடல்களை புதைக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கான தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த மீனவ குப்பத்தை சேர்ந்த ஒருவர் இறந்துள்ளார். இறந்த நிலையில் அவரது உடலை புதைப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் பகுதி மக்கள் இந்த உடலை வீதியாக எடுத்து சென்று அந்த தடை செய்யப்பட்ட அந்த இடத்தில் புதைப்பதற்காக எடுத்து சென்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது காவல்துறையினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே பயங்கரமான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு காரணமாக அந்த பகுதியில் வெறும் ஒரு பரபரப்பு சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் காவல்துறையினர் அதிகரிக்கப்பட்டு அந்த பகுதியில் தடுத்து நிறுத்திய போதிலும் காவல்துறையினர் அப்பகுதி பெண்கள் சூழ்ந்து கொண்ட பின்பு அந்த உடலை எடுத்து அது அனுமதியை மீறி அத்துமீறி அதே இடத்தில் தற்போது புதைத்துள்ளனர். இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பதற்றமான சூழ்நிலையை நிலவி வருகின்றன. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.